ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கேரக்டருக்கு காம்பினேஷன் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இப்போ நியூ பிஆர் சீசன் வேறு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கேரக்டருக்கு காம்பினேஷன் பார்ப்போம் கைஸ். ஷார்ட் ரேஞ்சில் வந்து நீங்கள் என்னென்ன கேரக்டர் வைக்கணும்னா பாருங்கள் கைஸ். நான் வந்து முன்னாடி டாக்ஸியா, ஜோசப்பு, மார்க்கோ, ரஃபேல் வச்சு விளாண்டேன் கைஸ். ஆனால் செம்மையான ஷார்ட் ரேஞ்சு காம்பினேஷன்னா கைஸ் இது ஓரியன். அப்புறம் வந்து இந்த கேரக்டர் கைஸ், அது இருங்க கைஸ், இந்த மெகல் இருக்கா கைஸ், அது வந்து டவுன் பண்ணேனே 200 இபி ஏற்றி தருங்க கைஸ். ஓரியனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கைஸ். அப்புறம் வந்து ஜோட்டோ வச்சுக்காங்க, அது உங்களுக்கு ஹெல்த் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு தலை டவுன் பண்ணேனே 20 ஹெச்பியும் நம்ம ஏற்றி தருங்க கைஸ், இன்ஸ்டண்ட்டாக ஏறுங்க கைஸ். அப்புறம் வந்து ரஃபேல் வைக்க வேணாம் கைஸ், இது லூனா வச்சுக்காங்க, இல்லைனா டிபி கூட வச்சுக்காங்க. மூமெண்ட் ஸ்பீடு அடிக்கும்போது கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்குது. இது வந்து ரேட் ஆஃப் ஃபயர் ஆகாமல் காப்பாற்றுங்க கைஸ். லூனா வாங்க கைஸ், இந்த மேட்ச் பார்த்தோம். இந்த போனேனே ஒருத்தர் அடிச்சோம் கைஸ். பிஆர் போட்டு சோலோ ஸ்கோடு தாங்க சொல்லணும்னு ஒருத்தர் சோலோ ஸ்கோடு வரல. இது டீம் வந்துட்டாங்க கைஸ். ரேண்டம் பிளேயர்ஸோடு தான் வந்தேன். ரேண்டம் பிளேயர்ஸோடு வந்தேனே இங்கே ஒருத்தர் நாக் பண்ணிட்டேன் கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அவங்க ஸ்குவாட் அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ ஸ்குவாட் ரஷ் பண்ணுவாங்க பாருங்க கைஸ். ரஷ் பண்ணுறவங்கள எப்படி ஓரியன் வச்சு அடிக்கிறதுன்னு பாருங்கள் கைஸ். நம்ம ஆள் வேறு பக்கத்தில் தான் இருக்கார், பேக்கப் வர்றாரு கைஸ் நம்ம டீம்மேட்டு. ஓரியன் போடுவேங்க, ஸ்டேட் அடிக்க வர்றோம். ஓரியன் போட்டு திருப்பி அழிச்சிடுவேன். அழிச்சிட்டு கில் எடுக்கும்போது இன்னொருத்த வந்துடுவாங்க, இன்னொருத்தனும் வெளியே ஏறி வருவாங்க. திருப்பி ஓரியன் போட்டு மறுபடியும் அவனை அடிச்சிருப்பாங்க. அடிச்சுட்டு அப்படியே இந்த இடத்துல அவங்க இந்த மேட்ச் இம்மாட்டெல்லாம் ஓரியன் யூஸ் பண்ணணும். நீ இன்ஸ்டண்ட்டாக அடிச்சேன்னு 20 ஹெச்பி 200 ஏபி ஏறுவாங்க. இந்த இடத்துல அது மட்டும் தாங்க ஒருத்தர் ரெஸ்ட் பண்ணி வருவேன். இது போய் அடிச்சுட்டு ஓரியன் போட்டுருவாங்க. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல போல். அப்புறம் மறுபடியும் அடிச்சிடுவேன் கைஸ். அடிச்சுட்டு அடுத்த இது என்ன கைஸ், இது இந்த வீடு என்ன கைஸ், புது அப்டேட்டா இல்லை கொலாபரேஷனில் வந்திருக்கேன் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுறீங்க கைஸ். ஷேர் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க கைஸ். நீங்கள் டெய்லி வீடியோ பாருங்கள் கைஸ். டெய்லி இல்லை, எப்போயாச்சும் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, இல்லை கேரக்டர்ஸில் காம்பினேஷன், இல்லாட்டி வேறு என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம்னு சொல்லுங்கள் கைஸ். அப்படியே இந்த இதில் வருவாங்க. இந்த வீட்டு மேலே ஒருத்தர் இருப்பான், வீட்டு மேலே இருக்கணும். அடிச்சுட்டு ஓரியன் போடுவாங்க கைஸ். அவன் கீழே தவி போயிடுவான் போல். நான் பார்ப்பேன், தவ முடியலை. அப்படியே கீழே தவி போயிடுவாங்க. கீழே தவி போனோன்னு நான் மறுபடியும் வந்து மேலே பார்ப்பேங்க. மேலே இல்லைன்னு நம்மளால் வேறு ஃபயர் பண்ணிகிட்டே இருப்பாராங்க. ஃபயர் பண்ணிகிட்டு இருக்காரு, எங்கே இருக்கான்னு தேடிகிட்டே இருப்பேன். இங்கிட்டு வந்து பார்த்தா இங்கே நின்றுட்டு இருப்பாங்க. நான் அடிச்சுட்டாங்க இவனை. அடிச்சா மேலேன்னு ஒரு தடிப்பாங்க. ஆனால் அவன் அடித்து இன்னைக்கு கில் எடுத்துருவாங்க கைஸ். லாஸ்ட்டில் இந்த மேட்ச் அப்படியே முடிஞ்சிச்சு கைஸ். நெக்ஸ்ட் வந்து லாங் ரேஞ்சின் கேரக்டர் காம்பினேஷன் பார்த்துக்காங்க கைஸ். ஈக்லிஸ் வச்சுக்காங்க கைஸ், அது குளோப் அடிக்குங்க கைஸ். அப்புறம் ரெஃபேல், சைலன்சர், எஸ்கேசி, ஏடபிள்யூ மாட்டான். அப்புறம் மெகல் கைஸ், இந்த ஈகிள் கேரக்டரு. அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் வச்சுருப்பீங்க கைஸ், அதையும் பார்த்து வச்சுருக்காங்க. மோக்கோ வச்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்க கைஸ், குளோல் போட்டோன்னா அந்த சைடு லாக் பண்ணிட்டாங்க கைஸ். கிராஸ் பேர் போல் இன்னொருத்த வந்துடுவாங்க. இந்த நீங்களும் லாக் பார்த்தாங்க. அப்புறம் நம்ம எந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடலாம்னு சொல்லுங்க கைஸ். நான் புதுசாக வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன், நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் கண்டென்ட் போட முடியும். அதையும் பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் சின்ன வீடியோ தான் கைஸ், கேரக்டருக்கு காம்பினேஷன் மட்டும் தான் பார்த்தேன். இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டு தான் தெரியும் கைஸ். நேற்றே பிஆர் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி தான் கைஸ் வந்து பார்த்தேன், அதனால தான் கைஸ் இன்றைக்கி வீடியோ போடுறேன். நேற்று வந்து கொஞ்சம் சின்ன ஒர்க் கைஸ், அதனால் கேம் பக்கமே வரல. அதனால் இன்றைக்கி தான் வந்து பார்த்ததுனால இன்றைக்கி வீடியோ போடுறேன் கைஸ். நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். டைமிங்கோட கமெண்ட் பண்ணுங்கள், டேட்டு டைமோட கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் கொண்டும் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் கைஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட நல்லாயிருக்கும். இந்த மேட்ச்சில் போயா அடிச்சுருவோம் கைஸ். போயா அடிச்சு எனக்கு 96 ப்ளஸ் ஆகுது. இப்போ இவ்வளோலாம் ப்ளஸ் ஆகுது பார்த்துங்க. நான் பிளாட்டினம் 4 இருக்கும்போது விளாண்டது. குறைச்சி விட்ட ஃபஸ்ட்டு மேட்ச்சோ 2ஆம் மேட்ச்சோ தான் கைஸ் விளாண்டேன். இது போயா அடிச்சிடுவோம் கைஸ். போயா அடிச்சுட்டு வெளியே வந்துடுவோம் கைஸ். நான் 9 இல்லை நம்ம அடிச்சிருப்போம் கைஸ். அடுத்து வந்து டைமண்ட் 1 போயிட்டோம்னா நம்மளால் போன மேட்ச்சில் வந்திருந்த ரேண்டம் பிளேயர்ஸ் வந்து ஜாயிண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு கைஸ். ஆனால் நான் போகலாம் கைஸ். அப்புறம் வெளியே வந்துட்டு ஒரு நிமிஷம் கைஸ், தொண்டை இருமல், வேறு ஒன்றும் இல்லை.
நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்படி கேரக்டர் வச்சுக்கோங்க கைஸ். நீங்கள் லாங் ரேஞ்சுக்கு இது ஸ்னைப்பர் பிளேயர்னால அந்த கேரக்டரே வச்சு விளாடுங்க கைஸ். ஸ்னைப்பர் பிளேயர்னால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸ்னைப்பர் பிளேயராக அந்த கேரக்டர் வச்சு விளாடுங்க. ஏன்னா எனக்கு ஸ்னைப்பரில் விளாட தெரியாது, இல்லைனா விளாண்டு அந்த கிளிப்பும் போட்டிருக்காங்க. ஸ்னைப்பர் பிளேயராக அந்த விளாண்டுக்காங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ஷார்ட் ரேஞ்சுக்கு ஸ்கில் பார்ப்போமா கைஸ். என்னென்ன ஸ்கில் ஷார்ட் ரேஞ்சில் வைக்கலாம்னா, ஃபஸ்ட் எடுத்தே ஒரு காம்பினேஷன் வச்சுருப்பேன். இது உங்களுக்கு ஏற்றாப்படி வச்சுக்கோங்க. நான் வைக்கிறேன் கைஸ், அதை பாருங்கள். லூனா வச்சுக்கோங்க கைஸ். அது வந்து ரேட் ஆஃப் ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணுமா. அப்புறம் வந்து கன்வர்ஷன் டு மூமெண்ட் ஸ்பீடு, சுடும்போது கொஞ்சம் மூமெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும்னு நினைக்கிறேன் கைஸ். அப்புறம் ஜோசப் வந்து கொஞ்சம் முக்கியமான கேரக்டர் கைஸ். நீங்கள் ஏதாச்சும் சிலந்தி பூச்சி இந்த மாதிரி ஃப்ரீஸ் பாம் ஏதாச்சும் பிடிச்சி வைக்கிற மாட்டோம், கொஞ்சம் கண்ட்ரோல் மூமெண்ட் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுற மாட்டோம் கேரக்டர் இருந்துச்சுன்னா கைஸ், அது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி விட்ருங்க கைஸ். கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் அதுக்குள்ளே மாட்ட மாட்டீங்க கைஸ், மாட்டாமல் விளாடுவீங்க கைஸ். அடுத்து வந்து இந்த ரைடனு, இது இந்த குளோவால் உடைக்கிற கேரக்டர் கைஸ். அப்புறம் இது இந்த ஸ்பீடு கேரக்டர் டாக்ஸியா, இந்த மாதிரி எந்த கேரக்டர் வேணுமா நீங்கள் ஷார்ட் ரேஞ்சில் வச்சு விளாட்லாம். ஊக்காங்க இது மாட்டம் எது வேணுமான்னு அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு எது விளாட நல்லாயிருக்கோ அதை பார்த்து நீங்கள் வச்சு விளாண்டுக்காங்க. சரி கைஸ், அப்புறம் வந்து இந்த ஜோசப் வைக்கலாம், இல்லைனா வேறு ஏதாச்சும் கேரக்டர் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளோ இதுதான் கைஸ் என்னோடய வீடியோ காம்பினேஷன். சரி கைஸ், ஓகே கைஸ், பாய் கைஸ்.